Hi guys, இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது CSS Outline. CSS Outlineனா நம்ம இப்போ ஒரு கண்டென்ட்டுக்கும் பார்டருக்கும் இடையில ஒரு கேப் வைக்கிறோம், பேடிங். ஓகே, பார்டருக்கும் அவுட் சைடில் இருக்கிற இன்னொரு கண்டென்ட்டுக்கும் கேப் வைக்கிறோம், அதுக்கு பேர் தான் மார்ஜின். போன வீடியோவில் நம்ம இது சொல்லிட்டோம். ஸோ அப்போ அவுட்லைன்னா பார்டருக்கும் ஒரு அவுட்லைன் வச்சா, ஸோ இப்போ நம்ம ஏதோ ஒரு ஸ்கெட்ச் ட்ராயிங் வரையணும்னா அதுக்கு ஒரு அவுட்லைன் வச்சு அழகாக பண்ணுறோம்ல, அதுதான் அவுட்லைன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஸோ இதுவும் பார்டர் மாதிரி தான். ஸோ அவுட்லைன் வித் அவுட்லைன் ஸ்டைல், அவுட்லைன் கலர் இந்த மாதிரி வைக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு ஒரு சின்ன அவுட்லைன் வச்சு ஒரு சின்ன டிசைன் மாதிரி பண்ணி பார்ப்போம். லாஸ்ட்டில் பார்டரும் அவுட்லைன் வச்சு ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவுட் சைட் த பார்டர் கொஞ்சம் தனியாக தெரியணும், சூப்பராக தெரியணும். எல்லா கோட்ஸும் இருக்கும், பட் இந்த கோட் மட்டும் கொஞ்சம் தனியாக தெரியணும்னா அதுக்கு ஒரு அவுட்லைன் வைப்போம். பார்த்தீங்களா, நம்ம படிக்க போகும்போது கூட எல்லா புக்லேயும் எல்லாத்தையும் கலர் வேணாம் வச்சு கிறுக்கிட்டு இருப்போம். அவுட்லைன் கடைசியில் பார்த்தா புக்கு ஃபுல்லாக கிறுக்கியிருப்போம். ஸோ இது அதே மாதிரி தான் இந்த அவுட்லைன். நம்ம ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கு ஒரு பார்டர் வைக்கிறோம். இன்னமும் அதை தாண்டி கொஞ்சம் தனியாக தெரியணும், சூப்பராக தெரியணும்னா அவுட்லைன் வைப்பாங்க. ஓகே, இதை சேவ் பண்ணிட்டு இப்போதைக்கு நம்ம க்ரோமில் பார்ப்போம். இப்போ அவுட்லைனை எப்படி வைக்கிறது, ஈஸி. நம்ம பார்டர் போன வீடியோலலாம் கற்றுக்கிட்டிங்கன்னா தெரியும், பார்டர் எப்படி வச்சோம். அதே மாதிரி டேக் தான், அவுட்லைன் வித் அவுட்லைன் ஸ்டைல், அவுட்லைன் கலர். ஸோ இல்லைனா அவுட்லைனில் மொத்தமாக ஒரு ஷார்ட் ஹேண்டாக வைக்கலான்ற மாதிரி. ஸோ எப்பயும் போல் div.1 இப்போதைக்கு இதுக்கு ஒரு div போதும், ஒரே ஒரு div எலிமெண்ட் போதும். ஓகே, div.1 பார்டர் அதுக்கு ஃபஸ்ட் ஒன்று வைப்போம். பார்டர் 5px சாலிட் ஆர் டாட்டட் வச்சு பார்ப்போம், இல்லை டேஷ்டு வச்சு பார்ப்போம். சாலிட் க்ரீன். ஓகே, இதை ப்ரௌசரில் பார்ப்போம், ரிஃப்ரெஷ். ஓகே, பார்த்தீங்களா. ஸோ இது பார்டர். இந்த பார்டரையும் தாண்டி எனக்கு தனியாக தெரியணும். அதாவது ஒரு பிளாக்லலாம் ஒரு சில நிறைய மோட்டிவேஷனல் கோட்ஸ் இருக்கும், பட் ஆனால் ஒரு பெரிய ஆள் சொன்ன மோட்டிவேஷனை கோட் பண்ணிட்டு தனியாக தெரியும். ஸோ அதுக்கு அவுட்லைன் பயங்கரமாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி அவுட்லைன் டேக் ஓப்பன் பண்ணிட்டு அவுட்லைன் ஓப்பன் பண்ணிட்டு 10px. ஸோ அதோட சைஸ், அதோட வித்து, சாலிட், இது அதோட ஸ்டைல், அதோட கலர் ப்ளூ, இந்த மாதிரி ஷார்ட் ஹேண்டாக நம்ம அவுட்லைனை வச்சுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ரிஃப்ரெஷ் பாருங்கள். வாவ், பார்டரையும் தாண்டி 10pxக்கு ப்ளூ கலரில் சாலிடில் இப்படி இருக்குது. இது கொஞ்சம் தனியாக கெத்தாக தெரியும். நம்ம கலர் சைக்காலஜி தெரிந்தால் தனியாக தெரியும். ஓகே, இதே மாதிரி நம்ம அவுட்லைன் வித் தனியாக வச்சுக்கலாம். ஸோ போன பார்டரில் என்ன பண்ணமோ அதே தான். அவுட்லைன் ஸ்டைல் டேஷ், டாட்டட், டபுள், க்ரூவ், சாலிட், இந்த மாதிரி என்ன வேணால் வச்சுக்கலாம். இப்போ டாட்டட் அவுட்லைன் வித் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். ஒரு 10pxலேருந்து 5px, இல்லை திக், மீடியம்ன்ற 3 ஸ்டேபிளாக இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்லைன் கலர் கிரே கலர், ப்ளூ கலர், பிளாக் கலர், இல்லைனா ஹெச்ஐசி வேல்யூ, RGB வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். போன வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் எல்லாம் இது தெரியும். பார்க்கலைன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள், டுட்டோரியல் ஃபுல்லாக போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், பார்டரையும் தாண்டி இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். பார்டரை தாண்டி 10pxக்கோ 5pxக்கோ 15pxக்கு அது இருக்குது டாட்டடாக. இப்போ 5px வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பரில். வாவ், நான் கிளிக் பண்ணுறது தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் அவுட்லைன் வித் வச்சாச்சு, அவுட்லைன் பார்டர் வச்சாச்சு, அவுட்லைன் கலர் வச்சாச்சு, அவுட்லைன் வித் ஸ்டைல் கலர் வச்சாச்சு. ஓகே, அவுட்லைன் ஆஃப்செட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கும் பார்டருக்கும் ஒரு நடுவில் கேப் விடுறோம், அதுக்கு பேர் பேடிங். பார்டருக்கும் வெளியில் இருக்க வேறு கண்டென்ட்டுக்கும் கேப் இருக்கணும், அதுக்கு பேர் மார்ஜின். ஸோ இப்போ பார்டருக்கும் அவுட்லைனுக்கும் கேப் இருக்கணும்ல கொஞ்சம், அதுதான் அவுட்லைன் ஆஃப்செட். முடிஞ்சால் எழுதி வச்சுக்கோங்க, இல்லைனா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் இது நல்லா தெளிவாக போட்டிருப்பேன் ஒரு ஃபோட்டோவாக, அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் CSS எழுதி வச்சுக்கோங்க. அவுட்லைன் ஆஃப்செட், கண்டென்ட்டுக்கும் பார்டருக்கும் கேப் பேடிங், பார்டருக்கும் வெளியில் இருக்க கண்டென்ட்டுக்கும் கேப் வந்து மார்ஜின், பார்டருக்கும் அவுட்லைனுக்கும் நடுவில் இருக்க கேப் தான் அவுட்லைன் ஆஃப்செட்.
இது பல இடத்துல யூஸ் ஆகும். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகணும்னா கண்டிப்பாக இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதுவும் நல்லா தெரிஞ்சுருக்கணும். ஓகே, இவ்வளோ பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்டரையும் அவுட்லைனையும் வச்சு ஒரு சின்ன டிசைன் போடுவோம். ஓகே, பார்டர் லெஃப்ட் வந்து ஒரு க்ரீன் கலரில் இருக்கட்டும், சாலிட் அண்ட் ஒரு 5px இருக்கட்டும் வச்சுக்கோமே. சாலிட் 5px சாலிட் க்ரீன். ஓகே, சேவ் பண்ணுவோம் அண்ட் ரிஃப்ரெஷ். ஓகே, ஆனால் ரொம்ப ஒட்டியிருக்கு. நம்ம போன வீடியோவில் பார்த்தா பேடிங் பண்ணலாம். இப்போ பேடிங் கொடுக்கலாம். பார்டருக்கும் கண்டென்ட்டுக்கும் இடையிலுக்கு கேப் பேடிங். நோட் ஆன் த பாயிண்ட் யுவர் ஆனர். பேடிங் ஒரு 5px வச்சுக்கலாம். ஸோ அப்போ 4 சைடுமே கேப் இருக்கும். 5pxக்கு கொஞ்சம் மூவ் ஆகிருக்கும். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுவோம் பாருங்கள், இங்கே அந்த பார்டருக்கும் கண்டென்ட்டுக்கும் 5px கேப் இருக்குது. ஓகே, இப்போ இதை சுற்றி நம்ம அவுட்லைன் வைப்போம். அவுட்லைன் ஒரு பிளாக் கலர் வச்சுட்டு இதே ஒரு 5px வைப்போம். சாலிட் க்ரீன் இந்த மாதிரி 5px சாலிட் பிளாக் வைப்போம்னு நினைக்கிறேன். டேஷ்ட் பிளாக் வைப்போம். ஓகே, சேவ் பண்ணுங்கள். போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. ஓ, நல்லா இருக்குது. ஆனால் டேஷ்டு கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. ஸோ வேறு ஏதாவது டேஷ்டுக்கு பதிலாக பிளாக் கலர் எதாவது மாற்றிக்கலாம். டேஷ்க்கு பதிலாக சாலிட் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பார்டருக்கும் அவுட்லைனுக்கும் கேப்பே இல்லை. ஸோ இந்த கேப்பை நம்ம கொண்டு வரணும். அதுக்கு தான் அவுட்லைன் ஆஃப்செட். அவுட்லைன் ஆஃப்செட் ஒரு 5px ஆர் 10px வச்சுருவோம். ஓகே, சேவ் பண்ணிங்கன்னா டாப் ரைட் பாட்டம் லெஃப்ட் 4 பக்கமுமே 5px நவுந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சூப்பர். ஓகே கைஸ், இதுதான் அவுட்லைன்ஸ் சிஎஸ்எஸ் பாஸ் மாடல். சிஎஸ்எஸ் டுட்டோரியல் ஃபுல்லாக போகிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இந்த கண்டென்ட் எல்லாம் ஃபோட்டோவாகவும் இப்போ நான் சொன்ன பேடிங் இதெல்லாம் வந்து சூப்பராக ஃபோட்டோவில் நான் போட்டிருப்பேன். அதை சேவ் பண்ணி நீங்கள் எப்போ பார்க்கணும் வேணாலும் பார்த்துக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.